ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நான் இன்றைக்கி நடவு பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு கரெக்டாக, இன்னுமே வைக்கல. வெயில் அதிகமாக இருக்குது, டைமும் கிடைக்கல. ஈவினிங்கில் தான் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லி லேட் ஆகிடுது, வைக்கவே முடியல. அதனால் இன்றைக்கி காலையிலே வச்சு நிழலில் வச்சிடலான்னு சொல்லிட்டு மண்கலவெல்லாம் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா சாதாரண மண், அப்புறம் மணல், மண்புழு உரம் தான் என்கிட்ட இருந்தது. அதனால் அதை சேர்த்து வச்சுட்டேன். மண்கலவை போட்டு அடியில் ஹோல்ஸ் கொடுத்துருந்ததுனால ஹோல்ஸ் எல்லாம் போடுற வேலை இல்லை, எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நாம் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வச்சிடலாம் ஒன்று ஒன்றா. இந்த மாதிரி அடியில் சைட்லேயும் நம்ம லைட்டாக தட்டினோம்னா அழகாக வந்துடும். கவர் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதே இல்லை. நான் இப்படி தான் எடுத்தேன். மண் பாருங்கள், இதில் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அதனால் அடியில் மட்டுமாவது நம்ம உடச்சி விட்டுட்டு வச்சோம்னா அது வேர் பரவறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு கூட வைக்கலாம். நான் அடியில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருக்கிற மண்ணையும் லேசாக உடச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன செடி தான் இது. மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா பயங்கர வாசனையாக இருந்துச்சு. மறிக்கொழுந்தில் பார்த்திங்கன்னா மண் ரொம்ப டைட்டாக இருக்குது, உடைக்கவே முடியல. வேர் அதிகமாக பரவி இருந்துச்சு அதில். அதனால் கொஞ்சம் பொறுமையாக உடைச்சி விட்டுட்டு வச்சிட்டேன். நமக்கு கார்டனிங் பண்ணணுன்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும். உடனே எதுவுமே நடக்காது. எப்போ வரும்னு வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்காக வாங்கினேன். அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன செடி வாங்கலான்னு கேட்டப்போ ஸ்ட்ராபெரி கேட்டாங்க. அதனால் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பவளமல்லி பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியில் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பெரிய தொட்டிக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். மண்கலவையுமே ரெடியாக இருந்ததுனால ஈஸியாகிடுச்சு. கீழேருந்து மாடிக்கு தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா நானே மேஸ்திரி மாதிரி வேலை செஞ்சிட்ருந்தேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் நிழலாக இருக்கிறதுனால அங்கே தான் இதெல்லாம் கொண்டு போய் வைக்க போகிறேன். மற்ற இடம் ஃபுல்லாகவே வெயிலாக தான் இருக்குது. எங்கள் மாடியில் நிழலெல்லாம் எங்கேயும் இல்லை. ரோஸ் செடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொட்டியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். பவளமல்லிக்கு யோசிக்காமல் வாங்கிட்டேன் சின்ன தொட்டியாக. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பெரிய தொட்டிக்கு மாற்றலான்னு இருக்கேன். இந்த டேலியா பூ பாருங்கள் எப்படி இருக்குது, நிறைய கிழங்கு இருக்குது சைடில். வேறுமே அந்த தொட்டியை விட்டு அடியில் இறங்கி இருந்துச்சு, சின்ன பாட்டுன்றதுனால. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு டேலியா பூ ஃபஸ்ட் டைம் வாங்கி வைக்கிறேன் நான். நீங்கள் யாராவது வாங்கி வளர்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி உரங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். எல்லா செடியும் நான் நட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னாவே ஃப்ரெஷ் ஆகிடும் செடி. அடுத்த நாள் இன்னுமே ஃப்ரெஷ் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயில் டைமில் செடி அதிகமாக வாங்கி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நிழலான இடத்துல வச்சுடுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா செமி ஷேடான இடத்துல வைங்க. நான் இந்த நர்சரியில் வாங்கின கவர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் கிழியாமல் எடுத்து வச்சுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கட்டிங்ஸ் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வைக்க போகிறேன். செம்பருத்தி, அதுக்கப்புறம் சாமந்தி கட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இதுவுமே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். நான் பழைய வீட்டில் இருக்கும்போது நிறைய செடி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் நான் இங்கே புதுசாக தான் கார்டனே நான் புதுசாக தான் செட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் கட்டிங்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த செம்பருத்தி எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். இது சேஞ்சிங் ரோஸு. நமக்கு இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம்னா அது நம்ம பதியம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சீக்க வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். அது அந்த குட்டி குட்டி டப்பா, பிளாஸ்டிக் டப்பாலாம் இன்னுமே நல்லாயிருக்கும் கவரை விட. நான் வாங்கினதில் எல்லாமே கவரில் தான் இருந்துச்சு. 2 மட்டும்தான் ஒரு பாட்டில் இருந்துச்சு, குட்டி பாட்டில்.
பரவாயில்ல, எல்லாமே எல்லாத்துக்கும் சரியாக போச்சு. நான் எடுத்துகிட்டு வந்த கட்டிங்ஸ் எல்லாத்துக்கும். சாமந்திக்கு மட்டும் பத்தல. அதை வந்து ஒரு குட்டி பாட்டு காலி அதில் வச்சுட்டேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாமந்தியெல்லாம் வரும்னு தான் நினைக்கிறேன். வச்சு நிழலான இடத்துல வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எல்லா கலர்ஸ்லேயும் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இப்போ ரெடி பண்ணி வளர்த்து வச்சிட்டோம்னா சீசனுக்கு நல்லா பூக்கள் கிடைக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.